உங்கள் எல்லாத்தையும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறேன்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்புனா, அதாவது ஆதார் அட்டையும் குடியுரிமைக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லோரும் வரவேற்றுருக்காங்க. பல பேர் தேர்தல் ஆணையத்தோட செயலை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்ததுனால உச்சநீதிமன்றமே இதுக்கான விடையை சொல்லியிருக்கு. எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த இளந்தரவுடன் சேர்ந்து டீ மிக பாக்கியத்தை கொடுத்த தேர்தல் ஆணையத்திற்கு மிக நன்றின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த வைரலாக போயிட்டு இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியல. இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டு வாக்காளரானால் இவர்கள் அரசியல் சூழ்நிலையை மாற்றுவாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவும் அப்புறம் கர்நாடகம் அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவும் அப்புறம். ஏன்னா அவங்க ஜனநாயகத்தை எண்ணிக்கை தான் தீர்மானிக்கிறத தவிர மக்கள் தீர்மானிக்கிறதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பை எல்லோரும் வரவேற்கிறாங்க. நானும் வரவேற்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் வரவேற்கிறாங்க. ஸோ 65 லட்சம் பேர் வாக்கு பேர்த்தை எடுத்திருக்காங்க. அவங்க பேரை 3 நாளைக்குள்ளே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம். இனி என்னென்ன செய்யக்கூடிய தேர்தல் ஆணையன்றதான் இப்போ கேள்விக்குறியாக போயிட்டு இருக்குது. இதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து ஆகணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.